ஏதோ பானை, இது பழங்காலத்து பானை போல. ஸோ அவங்களோட ஆயுதம் மண்வெட்டிலாம் கூட பாருங்களேன். ட்ரெஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க போல. ஜிகு ஜிகுன்னு பயங்கரமாக இருக்குல்ல, ஜிகு ஜிகு ஜிகுன்னு. இல்லை அங்கே ஃபேமஸான அங்கோர் வாட் டெம்பிள் இருக்குங்களா, ஃபேமஸான டெம்பிள் இதுதான். ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக் பவிலியனில் இருக்கோம். ஸோ அதை போய் இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ எடுத்தோடனே உள்ள அவங்களோட பாரம்பரியமான வில்லம்பு, அப்புறம் கேடயம், அவங்களோட ஆயுதம், வலை, மீன் பிடிக்கிறதுக்கான வலை எல்லாம் வச்சுருக்காங்க. Preserving nature, creating hope, established in 1991. ஸோ நிறைய காடுகள் இருக்குது போகிறேன். நேச்சுரிங் பீஸ் த்ரூ சஸ்டைனபிலிட்டி, த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக் பாத். செம்மையாக இருக்குல்ல. 4.9 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க இங்கே. ஆஃப்ரிக்கா அந்த கான்டினென்ட்லேயே, ஆஃப்ரிக்கான்ற தனி நாடு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு கான்டினென்ட், ஏஷியா மாதிரி அது ஒரு தனி ஒரு கான்டினென்ட். அதில் நிறையா நாடுகள் இருக்குது. உங்களோட சம்திங் ட்ரெடிஷ்னலாக சால்ட்டு போல், சால்ட்டாக சுகரான்னு தெரில. வாக் வித் ஜெயின்ஸ், 5 நேஷ்னல் பார்க்ஸ் அங்கே இருக்குது. கீட்ஸ் ஆஃப் த கேலக்ஸி, கீட்ஸ் ஆஃப் த கேலக்ஸியா, சாரி, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் அங்கே இருக்குங்க. செம்ம கிராண்ட் டூர் ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஸோ இந்த மிருகங்கள்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். வா, சிட்டி அப்போ அங்கே இருக்குது போல, யூனிவர்ஸ் இந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக். ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி, ஆனால் ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரீஸில் மெயின் சிட்டிலாம் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. பட் ஐ எம் நாட் ஷோர், இது வந்து எனக்கு ஷோராக தெரில, மேபி இருக்கலாம். ப்ரீஷியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டு அண்ட் டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நிறையா அங்கே தங்கம், வைரம்லாம் கிடைக்குது. சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி, வுட் எக்ஸ்போர்ட்ஸு. ஸோ இங்கே வந்து வெறும் அந்த பொருள் கண்காட்சி மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் மாதிரியும். ஸோ செலிப்ரேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபீல்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. குக்கிங் ஆன் க்ரீன் ஐடியாஸு. ஸோ இப்படி தான் சமைப்பாங்க போல் அங்கே, பாத்திரம் வச்சு பாரம்பரியமாக. மூங்கில் கூடைகள்லாம் இருக்குது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக. அவங்களோட ஆயுதம்லாம் பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதோ பானை, இது பழங்காலத்து பானை போல். ஸோ அவங்களோட ஆயுதம் மண்வெட்டிலாம் கூட பாருங்களேன். இதை பாருங்கள், மண்வெட்டிலாம் கொஞ்சம் நம்மளோட மண்வெட்டி மாதிரி தான், பட் இவங்க எல் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் கோடாலி வெட்டுற மாதிரி ஏதோ சம்திங் போல். இதுவும் ஃபீடிங் டுமாரோ, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் 53% ஆஃப் அவர் ஜிடிபி. ஸோ அவங்களோட ஜிடிபியில் 53% அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன்ஸுக்கு யாருக்காவது அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த நாட்டில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் போல் அப்படின்ட்டு இந்த ஃபீல்டெல்லாம். Sustainable through the generations. இதுதான் சமைப்பாங்க போல். எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி இருக்குது.
ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில். வெல்கம் டு செயின்ட் கிட்டாஸ் அண்ட் நிவிஸ். இங்கே நீங்கள் ஆப்ரிக்காவில் நிறைய நாடு இருக்குங்க. அது ஒரு பெரிய காண்டினென்ட்டு. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது ஃபுல்லாக ஆப்ரிக்கன் சைடில் இருக்கோம். உள்ளே போய் இந்த நாட்டோட கலாச்சாரத்தை பார்க்கலாமாங்க. நிறைய போர்ட்ஸ், நேம் போர்ட்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். சூப்பர். ஸோ இவங்களோட கலாச்சாரம் ட்ரெஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க போல. ஜிகு ஜிகுன்னு பயங்கரமாக இருக்குல்ல, ஜிகு ஜிகு ஜிகுன்னு. ஹலோ, யா தேங்க்யூ. செம்மையாக இருக்குங்களா, டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸெல்லாம். அவ்வளோதான், ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம கம்போடியாவில் இருக்கோம். ஃபீல்ஸ் த இப்போ இது கம்போடியாவில் இருக்கோம். நம்ம இப்போது கம்போடியாவோட பவிலியனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே போனாலே புத்தரோட ஸ்டாச்சு சூப்பராக இருக்குது. ஸோ கம்போடியாவில் இருக்கிறோம். செம்மையாக இருக்குல்ல, டச் பண்ணி பார்க்க முடியாது. ஸ்டோன் தான் நினைக்கிறேன். ஆமாம், கல் நம்ம தொட்டு பார்க்க முடியாது. பட் ஆனால் செம்மையாக இருக்குது புத்தரோட ஸ்டாச்சுலாம். Head of Lokeshwara, the great head of Buddha, head of Jayavarman 7, Kingdom of Cambodia. செம்மையாக இருக்குங்களா. வாங்க அப்படி உள்ளே போய் பார்ப்போம். அதனால் இது ஃபுல்லாக நிறையா மலைகள், நிறைய டெம்பிள்ஸ் இல்லை. செம்மையாக இருக்குது. அங்கோர் வாட் டெம்பிள் இல்லை, அங்கே ஃபேமஸான அங்கோர் வாட் டெம்பிள் இருக்குங்களா, ஃபேமஸான டெம்பிள் தான். செம்மையாக இருக்கேன். இங்கே ஒரு வாட்டி நேரில் போய் போகலாம். ரொம்ப பழைய டெம்பிள். இதெல்லாம் வுட்டில் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம கல்லில் பார்த்தோம்ல, இப்போ இதெல்லாம் வந்து வுட்டில் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது. செம்மையாக, இது ஒரு வாட்டி போய் பார்க்கணும். அது நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். கம்போடியா போகலாம். ஸோ ஃப்ளோர் டிஸ்பிளே, பேனல்ஸ், இட்ஸ் ஆல் பேனல்ஸ். அப்படியே பீச்சு தெரியுதுங்களா. Don't touch. Maybe micro LED lights. This program. Yes. கம்போடியாவுடைய கலாச்சாரம், ஸோ விவசாயம். ஸோ இவங்களோட பாரம்பரியமாக அது முந்திரி கொட்டை, மெழுகு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது தான் எல்லாமே. பச்சை பருப்பு, சிவப்பு பருப்பு. இதுதான் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, இது பேர் தெரில. ரைஸு,
இவங்களோட வண்டி பாருங்களேன், நம்ம மாட்டு வண்டி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே முடியாக முன்னாடி வச்சு கம்போடியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு போல். Bây giờ hôn rồi băng dưỡng các bạn một bằng hai mà ở bên này đi đây bằng hôn á mất được con hàng இது அவங்க லாங்குவேஜில் சொல்கிறாங்க. நான் எப்படி சைலண்ட்டாக பார்க்குறேன்னா அதே மாதிரி நீங்களும் சைலண்ட்டாக பாருங்கள். கேள்வி பட் அவங்க மட்டும் அவங்க ட்ரெடிஷ்னலோட துணி அவ்வளோதான், அவங்க பாரம்பரியமான துணி. ஸோ அவங்களோட ஜுவல்ஸு சம்திங் பிளாக் பேப்பர் எல்லாம் இருக்குது. ஆர்னமெண்ட்ஸ் பணம் ஒளியிலே இருக்குதுங்க. கம்போடியா பெப்பரு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, சம்திங் பர்ஸ். ஏதோ மூலம் அவங்களோட இது வாசிப்பாங்க போல கம்போடியா. சில படத்தில் பார்த்துருப்பீங்க, இது நான் பார்த்த மாதிரி எங்கே இருக்குது ஏதோ படத்தில். மூலம்லாம் ஏதோ ஏதோ ஃபாரினர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறார் போல. அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, கம்போடியா எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ் புக்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்குது போல். பெல்ட்டு கூட மூங்கிலே பண்ணியிருக்காங்க போல். நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்போடியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ஷால்வியாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, ஷால்வை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ, தலையில் கட்டுவாங்க. தலையில் கட்டுவாங்க போல் ஷால்வெல்லாம். ஓகே, நம்ம கம்போடியா முடிச்சிட்டோம்.